விஷபில் பிடுங்கப்படாத பாம்பை கழுத்தில் போட்டிருக்கிறாரா ரஜினி அவர்கள். அப்படி அண்ணாமலை படப்பிடிப்பில் என்ன நடந்ததுன்றதுன்னா, இப்போ அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக பேசி வந்துட்டுருக்காங்க. என்ன அது அப்படின்றத வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரஜினிகாந்த் தனது 74வது பிறந்த நாளை கொண்டாடியிருக்காரு. தனது 74ஆம் வயதிலும் தமிழ் சினிமாவினுடைய நம்பர் 1 நடிகராக தன்னை தக்க வச்சுக்கிட்டு சினிமா வியாபாரத்தில் இந்தியா மட்டுமல்லாது உலக அளவிலும் தனித்து இன்றும் ரொம்பவே ஒரு பிராண்டாக சாதனைகள் பல புரியும் ரஜினிகாந்தினுடைய வெற்றிக்கான ஃபார்முலா இதுதான்னு எதையுமே தனியாக சொல்ல முடியாது. அவரது ஸ்டைல், ஜனரஞ்சகமான நடிப்பு, ஹேர் ஸ்டைல், துள்ளலான நடனம், நகைச்சுவை உணர்வு, இயல்பான சாமானியனுடைய உடல் மொழி, இப்படி பல காரணங்கள் இணைந்து திரையில் ஒரு மேஜிக்கை நிகழ்த்தி இதை வரைக்கும் 169 திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. கருப்பு வெள்ளை சினிமாவிலிருந்து டிஜிட்டல் சினிமா தலைமுறை வரையிலும் தனக்கென ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சிருக்காரு. திரையிலும் தோன்றும் காட்சி ரசிகனை எவ்வளவு தூரம் தன்னை மறந்து ஒன்றிட செய்கிறதோ அந்த காட்சி சிறந்த காட்சி. அந்த வகையில் ரஜினியினுடைய திரைப்படங்களில் தோன்றக்கூடிய பாம்பு வரக்கூடிய காட்சி இது வரைக்கும் ரசிகர்களை திரையரங்குகளில் ஆர்ப்பரிக்க வச்சிருக்கு. அப்படி பைரவி திரைப்படத்தின் போஸ்டர் தொடங்கி சில வருடங்களுக்கு முன்பு வெளிவந்த 2.0 திரைப்படம் வரைக்கும் ரஜினியும் அவரது பாம்பு சென்டிமெண்ட்டும் திரையரங்குகளில் ஒர்க் அவுட் ஆச்சு. பாம்புனா பயம்தானே. சில காட்சிகளில் ரஜினிகாந்தின் பய உணர்வும் அவரது காமெடியான நடிப்பும் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருக்குது. தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்தில் ரஜினிகாந்த் பாம்பு தன் மீது ஊறுவதை கவனிக்காமல் புத்தகம் படிப்பதிலே கவனமாக இருப்பார். ஒரு கட்டத்தில் பாம்பு அவர் மீது ஊர்ந்து சென்று கொண்டிருப்பதை பார்த்து அலறி பாம்பு என்று கூற முடியாமல் தத்தளிக்கும் காட்சி ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வச்சது. அதே போல் அண்ணாமலை திரைப்படத்தில் ரஜினிகாந்த் பால் ஊற்றுவதற்காக குஷ்புவின் விடுதிக்கு போவார். அங்கே குஷ்புவின் குளியல் அறைக்குள் பாம்பு போயிடும். பாம்பிடமிருந்து தன்னை காப்பாற்றுமாறு குஷ்பு ரஜினி கூப்பிடுவாங்க. இந்த காட்சியில் பாம்பினை பார்த்தும் ரஜினிகாந்த் அலரும் காட்சிகள் காமெடியை வர வளர்ச்சது. கதாநாயகன் அப்படின்னா இலக்கியம் தொட்டு சினிமா வரை வீரம் என வரையறை செய்யப்பட்டதாலோ என்னவோ படையப்பா திரைப்படத்தில் ஹீரோ அறிமுக காட்சியில் ரஜினிகாந்த் பாம்பினை அதன் புற்றுக்குள் கைவிட்டு எடுத்து அதற்கு முத்தம் கொடுத்துவிட்டு திருப்பி புற்றுக்குள்ளேயே விட்டுடுவார். இக்காட்சி ரசிகர்களை பரவசப்படுத்துச்சு. இதில் விதிவிலக்காக சந்திரமுகி திரைப்படத்திலும் ரோபோட் 2 திரைப்படத்திலும் ரஜினியுடன் பாம்பு தோன்றாவிட்டாலும் பாம்பினை திரைப்படத்தின் ஒரு அங்கமாக வச்சிருப்பாங்க. சந்திரமுகி திரைப்படத்தில் கதாபாத்திரங்கள் சந்திரமுகியின் அறையில் 30 அடி பாம்பு ஒன்று இருப்பதாக பேசிக்குவாங்க. அவர்கள் யாரும் அதனை பார்ப்பது போலவோ பயப்படுவது போலவோ காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்காது. ஆனால் பாம்பு திரைப்படம் முழுவதும் காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே போலதான் 2.0 திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரம் பல வடிவங்களில் மாறும்போது அதில் பாம்பு வடிவத்தில் வருவது போல காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். பின்னாட்களில் ரஜினியினுடைய பாம்பு சென்டிமெண்ட் வெற்றியை உறுதிப்படுத்தியதால் அதனை இயக்குநர்களும் ஒரு சென்டிமெண்ட்டாக எடுத்துக்கொண்டு அதே போல சீன் பிடிச்சிடுவாங்க. அப்படி பாம்பு தோன்றும் காட்சிகள் படமாக்கப்பட்ட போது படப்பிடிப்பு தளத்தில் பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் அதையொட்டு தொழில்நுட்ப கலைஞர்களின் நினைவலைகளை பல தருணங்களில் ரஜினி அவர்களினுடைய படங்களில் இயக்குநர்கள் பகிர்ந்திருக்கிறாங்க. அண்ணாமலை திரைப்படம் பற்றியும் அதில் பாம்பு தோன்றும் காட்சிகள் படமாக்கப்பட்டது தொடர்பாகவும் கூறியிருக்கக்கூடிய இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா, அண்ணாமலை திரைப்படத்தில் குஷ்பு குளித்து கொண்டிருப்பாங்க. அப்போது குளியலறைக்குள்ளே பாம்பு போயிடும். பால்கார ரஜினி அவர்கள் குஷ்பு வளரும் சத்தத்தை கேட்டு உள்ளே போவார். இந்த இடத்துல ரஜினி வசனம் பேசுவதாக வசனகர்த்தா எழுதியிருந்தார். அது எனக்கு இயல்பாக இல்லாத போன்று இருக்க நான் படப்பிடிப்பு தளத்தில் யதார்த்தமாக ஒன்று வரும், அப்போது பார்த்து கொள்ளலாம்னு சொல்லிட்டேன். நான் எதிர்பார்த்தது போலவே ரஜினிகாந்த் அவர்கள் தனது துள்ளலான நடிப்பில் மொத்த யூனிட்டையுமே வியப்பில் ஆழ்த்திட்டார். பாம்பு அவர் மீது ஏறும்போது ஒரு மாதிரி சிரித்துக்கிட்டே பயப்பட ஆரம்பித்தார். அது ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாம்பு அவரின் மேலே ஏறி படம் எடுத்தது. எப்படி சிவனின் களத்தில் பாம்பு படம் எடுக்குமோ அதே போல ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் பய உணர்வில் என் பெயரை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதைத் தொடர்ந்து டேக் ஓகே ஆச்சு. ஆனால் படப்பிடிப்பு தளத்தில் ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் பின்னால் திரும்பி பார்த்தபோது மேனேஜரும் பாம்பாட்டியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நான் மேனேஜரிடம் சென்று காட்சி முடிஞ்சிருச்சு, அவருக்கு பணத்தை கொடுத்து அனுப்புங்க, என்ன சத்தம்னு கேட்டேன். அதற்கு மேனேஜர், பாம்பாட்டி பாம்பின் வாயை தைத்து கொண்டு வந்திருக்கணும், அவர் மறந்து வாய் தைக்காத பாம்பினை கொண்டு வந்ததாக சொல்லியிருக்கிறாரு. எனக்கு என்ன சொல்வதுனே தெரியல. நல்ல வேளையாக ரஜினி அவர்களுடைய கழுத்தில் பாம்பு இருந்தபோது விபரீதமாக எதுவுமே நடக்கலை அப்படின்னு மை டே வித் பாஷா அப்படின்ற மாதிரி புத்தகத்தில் தனது அனுபவங்களை இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா எழுதியிருக்கிறாரு. ரஜினியுடைய ஒவ்வொரு திரைப்படத்திலையுமே கதையின் ஒரு பகுதியாக ஒரு அம்சமாக பாம்பு தோன்றினாலும் மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரியான சில அனுபவங்களை கேட்கும்போது என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு நம்மளுக்கே கேட்கவே பயமாக தான் இருக்குது.